நடத்தும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் முதல் வணங்கிக் கொள்கின்றேன். என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வர் ரமணாயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவ செல்வங்களாக விளங்கி 12 திருமுறைகள், சாத்திரம், புராணம் இவற்றையெல்லாம் ஆர்வத்தோடும் ஆழமாகவும் கற்கின்ற என்னுடைய அன்பிற்கிடையே மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லுகின்ற கீர்த்தி திருகவலில் பெருமான் செய்கின்ற திருவிளையாடல்களை எல்லாம் தமிழில் விரிவாக பரஞ்சோதியாரும் பெரும்பற்ற புலியூர் நம்பியும் தனித்தனையே திருவிளையாடற் புராணம் செய்திருக்கிறார்கள். அது இல்லாமல் வடமொழியிலே நீலகண்ட தீட்சிதர் என்பவர் சிவலீலார்ணவம் என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் மொத்தமாக அங்கங்கே கொஞ்சம் படிக்கிறோம். ஏன்னா இப்பொழுது புராணங்களை படிக்கிற பொழுது நமக்கு வரலாறு தெரியும். பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் இப்போ பிட்டுக்கு மண் சுமந்தது பார்த்து வருகின்றோம், முடிக்க போறோம். பிட்டுக்கு மண் சுமந்த செய்தி நமக்கு புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். ஆனால் சில நுட்பங்களை சொல்லுகிறார்கள். அந்த நுட்பங்களைத்தான் நாம் இதில் பார்க்க வேண்டும் என்றுதான் புராணத்தை படிக்கிறோம். பரஞ்சோதியார் சொல்வது போல நம்பி திருவிளையாடல் இல்லை. அதே போல சிவலீலாரணம் என்ற வடமொழியில் அது மாதிரி இல்லை. அவரவர்கள் தன்னுடைய கற்பனையிலே பெருமானுடைய சிறப்பை எல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள். அது நயமா இருக்கும். அது நயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கேட்கறதுக்கு. அதுதான் நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக திருவாசகத்திலே பிறம்படிப்பட்டதை மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆங்கு அவளுக்காக பாங்காய் மண் சுமந்த பரிசு என்று தெளிவா சொல்றார். அவளுக்காக அடியாள் ஒருத்தி, ஆங்கு அவள் அடியவளுக்காக வந்தி என்று பெயர் சொல்லாமல் அடியவளுக்காக பாங்காய் மண் சுமந்தார் என்றும், புல் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கால் அம்மானாய் என்று திரு அம்மானையை விரிவாக சொல்கிறார். திரு கழுக்குன்றத்துல பாடுகிற பதிகத்திலையும் பெட்டு நேர்விட சுமந்து என்று பாடுகிறார். அதெல்லாம் திருமுறைகளிலே அது மாணிக்கவாசகருடைய அருள் வாக்கில் அதெல்லாம் வந்திருப்பதாலே அது எவ்வளவு முக்கியமான உண்மை. அவள் ஏன் கற்பனையில பாட போறாங்க? பெருமான் செய்த திருவிளையாடல்ல அற்புதம் மட்டும் அல்ல, அன்பரிடத்திலே அவன் எவ்வளவு எளிமையாக இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஆள். அவன் எளிமையாக வந்து பிட்டு வாணிச்சி வந்திக்கு உதவுகிறான். நாள்தோறும் அந்த அம்மா பிட்டு வாணிகம் செய்வதற்கு முன்னாலே முதல் பிட்டை எடுத்து பெருமானைக்கென்று நைவேத்தியமாக வைத்திருவாங்க. அப்பா நீ சாப்பிடு என்று முதல்ல வச்சிருவாங்களாம். அதை நாள்தோறும் அவர் சாப்பிட்றார் இல்லையா? அந்த அமுதை நைவேத்தியமாக வைத்த பின்னாலே பெருமானுக்கு கடமை வந்து விடுகிறது. அதான் அப்பர் பெருமான் அதெல்லாம் குறிப்பா சொல்றார். என்கடல் படி செய்து கிடப்பதே நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம். அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்பருடைய தேவாரத்தில் அதை எல்லாரும் சொல்லுவோம், என்கடன் படி செய்து கிடப்பதே என்று. தேவாரம் அதிகம் தெரியாதவர்கள் கூட இதை சொல்லுவாங்க, என்கடன் படி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு அருமையான வார்த்தை. ஆனால் அதனுடைய பின்னணி என்ன என்றால், தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல்ட்டார். முதல்ல தென்கடம்பையை திரு கடந்தை அங்கே திருக்கோயில் கொண்டிருக்கிறாரே பெருமான், அது கரக்கோயில். ஆனா கரக்கோயிலை எழுந்திருக்கிற பெருமானுடைய கடமை என்ன என்றால் அடியேனையும் தாங்குகிறான். அவர் தன்னை அடியேனையும் சொன்னா அது போல இருக்கிற அடியவர்களை எல்லாம் தாங்குகிறான் அல்லவா? எனவே நாம என்ன பண்ணணும்? அவன் கடமையை செய்கிறான். தவறாமல் நம்மை தாங்குகிற கடமையை அவன் செய்வதாலே நாம் படி செய்ய வேண்டும்.
நம்முடைய கடன் பணி செய்ய வேண்டும். நீ பணி செய்தால் போதும், அவன் நம்மை காப்பாற்றுவான். நீங்க ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணி செய்து விட்டதுக்கு பலன் கேட்டால், அந்த பூசையினுடைய பலன் கேட்டால் அது கூலி மாதிரி. அது காமிய பக்தி, அது சிறப்பதல்ல. நம்மை பிறவான அடியானாக தாங்குகிறானே, அடியானாக ஏற்றுக்கொண்டானே என்று நாம் பணி செய்து கிடந்தால், நம்மால் முடிந்த பணி, சரியை தொண்டோ கிரியை தொண்டோ ஏதோ ஒரு தொண்டு நாம் செய்து கொண்டிருந்தால், அடியாருக்கு உதவுவதோ இதெல்லாம் செய்தால் பெருமான் மகிழ்ச்சி அடைகிறான் என்றுதான் அப்பர் பெருமான் என் கடன் படி செய்து கிடப்பதே என்று சொன்னார். அதனால் இந்த இடத்துல பிட்டுக்கு மண் சுமந்தார் என்றால், பிட்டு வாணிக்கினுடைய அன்புக்காக வந்து அங்கே மண் சுமக்கிறார் என்பதுதான் முக்கியம். அதை பின்னாலே வரலாற்று ஆசிரியர்கள் புராணத்துல இணைச்சிட்டாங்க. மாணிக்கவாசருடைய புராணத்தோடு இணைச்சிட்டாங்க. அது மாணிக்கவாசருக்காக அவர் மண் சுமந்தார் என்று. அது அப்படி அவர் ஒன்றும் சொல்லல. அப்படி சொல்ற, தனக்காக நரியை பரியாக்கியது, பரிய நரியாக்கியதெல்லாம் தனக்காக சொல்றார். திருப்பெருந்துளை ஞானாசிரியனாக வந்து அருள் புரிந்தார்ல, அதெல்லாம் அவருக்காக செய்ததே அருள் விளையாளர்கள். ஆனால் பிட்டுக்கு மண் சுமந்தர் மட்டும் வந்திக்காகத்தான், அந்த அம்மாவுக்காக தான் வந்தவர் செய்கிறார். அதை வியந்து பாடுறார். தலையன்பிலே கட்டுண்டு பிட்டை சாப்பிட்டு மண் சுமந்தாரே என்று வியந்து பாடுகிறார். அரும்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்கொண்ட அன்னை அவள் தரும்பிட்டு பிட்டு வந்தாய் தலையன்பில் கட்டுண்டு என்றார் குமரகுருபரர் மதுரை கலம்பகத்துல. அதனால் அந்த அன்பை சொல்றதுனால இங்க புராணத்திலையும் அப்படி சொல்றாங்க. புராணத்துல அது மாணிக்கவாசகருக்காக நடந்தது என்று இணைக்கிறார்கள். அதை நாம பெருசா எடுத்துக்க வேண்டாம். பிட்டுக்கு மண் சுமந்த செய்தித்தான் நாம் பார்க்கணும். அதை நம்ம உங்களுக்கு போன வகுப்பு வரையில் பார்த்தது 51 பாடல் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த குறிப்பு நீங்க எடுத்திருக்கலாம் நினைக்கிறேன். அது ஒன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன். இருபத்தி 7ஆம் தேதி ஜனவரி 27 திங்கட்கிழமை நாம வகுப்பு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வகுப்பு எடுக்கல. வியாழன் வெள்ளியெல்லாம் வகுப்பு எடுப்போம். அப்படி வகுப்பு எடுக்க சூழ்நிலை இல்லை. அந்த 27ஆம் தேதியில நம்பி திருவிளையாடல் மண் சுமந்தது 52 பாடல் பார்த்திருப்போம். பெரும்பாலும் முடிச்சுட்டோம். அது 52 பாடல். அதற்கடுத்து இன்றைக்கு நாம பார்ப்போம். கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 6 பாட்டு. அதை பார்த்த பின்னால் நீலகண்ட ஜெயிச்சருடைய சிவல் இயலார்ணவத்துல மண் சுமந்தரை எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். இன்னைக்கு அதுதான் என்னுடைய எண்ணம். பார்க்கின்ற வரையில் பார்க்கின்ற, ஒரு பெருசா இருக்குது, என்ன பார்க்கின்ற வரையில் அதை பார்க்கலாம். புத்தகம் இல்லாதவங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் நடத்துறது இப்ப சொல்றது நம்பி திருவிளையாடல். இது உங்ககிட்ட புத்தகம் இருக்கலாம். அடுத்து நான் சொல்ல போற சிவல் இயலார்ணம் என்ற வடமொழி அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் இருந்தா பாருங்க. நான் சொல்றது கேட்டுங்க. 50 பாட்டு முடிக்க 51 முடிச்சுட்டோம். என்ன அது என்ன நடக்குது? பிட்டுக்கு மண் சுமந்த பின்னால் வந்தவர் பெருமான் என்று தெரிந்து கொண்டு எல்லாம் பெருமான் மறைகிறான். மறைகிற பொழுது திருவாதூரல் சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கிறார் என்று, அதுதான் நம்ம 50வது பார்த்தோம். தொன்னெறி வாதவூரர் சொக்கன் ஆலயத்து புக்கு இன்று என்னை ஆளுதற்கு நாதா இனப்பறி இட்டதன்றி மன்னிய முடிவருந்த மண் சுமந்தனையே அந்தோ வண்ணமா மேனி நோவ அடியும் உண்டனையே என்ன என்று சொல்றதுனால நம்பி திருவிளையாடலையும் பிட்டுக்கு மண் சுமந்து அடிபட்டது தனக்காகத்தான் என்று பாடுகிறார். வாதவூரர் இப்ப எண்ணுகிறார்னு இங்க வருது. அது அகச்சான்று அங்க இல்லை. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இப்ப நம்ம புராணம் படிக்கணும். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே நம்ம அதை படிச்சாகணும். நாம் அதுக்கு மறுப்பு சொல்றதோ அது தவறாக இருக்கிறதோ சொல்றோம்னா அப்படியே நம்ம அதை வைத்துக்கணும். என்ன செய்கிறார் பெருமான் அடைந்த பின்னால் தொன்னெறி வாதவூரர் சொக்கன் ஆலயம். சொக்கன் என்றால் சோமசுந்தரர்.
நம்பி திருவிளையாடல்ல சோமசுந்தரன் என்பதை காட்டிலும் சொக்கேசன் சொக்கன் தான் அதிகம் சொல்லுவார். தொன்னெறி வாதவூரர் சொக்கன் ஆலயத்திலே புகுந்து, இன்று என்னை ஆளுவதற்காக என்ன செய்தாய் பெருமானே நாதா, இனப்பறி இட்டதென்றினார். குதிரைகளை எல்லாம் தந்தாய், அதாவது நரியெல்லாம் குதிரையாக்கின. இனப்பறி இட்டதா, அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்காக நீ குதிரை வாணிகனாக வந்தாய், நரியெல்லாம் பரியாக்கினாய், அது பெரிய விஷயம், எனக்காக செய்தாய். அது மட்டுமல்ல, மன்னிய முடி வருந்த மண் சுமந்தாய். உன்னுடைய முடியிலே எப்படிப்பட்ட முடி அது? பெருமானுக்கு சொல்ற பொழுது என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சிவபெருமானுக்கு சொல்ற பொழுது எத்தனையோ பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை பிஞ்சகன் என்ற ஒரு பெயர், பிஞ்சகா பிறப்பிலி, முதலில் தான் பாடுறார் ஞானசம்பந்தர். பாடுற பொழுது ஈடலால வாயிலாய் என்ற பரிகத்தில் பாடுற பொழுது பிஞ்சகா பிறப்பிலி என்று பாடுறார். பிஞ்சகன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தலைக்கோலம் உடையவன் அர்த்தம். பெருமானுடைய தலைக்கோலம் சிறந்தது, மற்றவர்கள் போல அல்ல. திருமாலுக்கென ஒரு மணிமுடி நவரத்ன கிரீடம் இருக்குது, பிரம்மனுக்கு அந்த கிரீடம் இருக்குது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் தலைக்கோலம் என்பது சாதாரணம், கிரீடம் வைத்து அழகு வைத்திருக்காங்க. ஆனால் பெருமானுக்கு அப்படி இல்லையே. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அங்கனர் சேக்கிழார் பாடுறார் இல்லையா? பெருமானுடைய திருமுடி மேலே கங்கை இருக்கிறது, பிறை இருக்கிறது, கொன்றை மாலை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, தலையிலேயே சடையே ஒரு அழகு, சடைக்கோலம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தலைக்கோலம் யாருக்கும் கிடையாது என்பதால் பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் உடையவன் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட தலை, மன்னிய முடி, அது வருந்தும்படியாக மண் சுமந்தாயே, அந்தோ மண் சுமந்தனையே, எனக்காக என்னை ஆளுதற்காக நாதா, இனப்பறி இட்டதன்றி மன்னிய முடி வருந்த மண் சுமந்தனையே, அந்தோ வண்ணமா மேனி. தமிழ் படிக்கிற பொழுது சிலவற்றை தெரிஞ்சுங்க. வண்ணம்ன்ற ஒரு சொல் இருக்கு தமிழ்ல, வண்ணம்னு ஒரு சொல் இருக்கிறது. வண்ணம் 2 சுழியின் போடணும், 3 சுழியின் போட்டு வண்ணம்னு ஒரு சொல் இருக்கிறது. மாணிக்க வாசகரே, வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்புண்ணிட்டற்கே சென்றுவதாய் கோத்தும்பின்றார். வண்ணப்பணித்துன்றார். வண்ணம்னு ஒரு சொல் இருக்கிறது அது தமிழ்ல. அந்த வண்ணம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா அழகுன்னு அர்த்தம், நிறம்னு அர்த்தம். வண்ணம்னா நிறம்னு அர்த்தம். முதல் அங்க பல வண்ணங்கள், பல நிறங்கள்னு அர்த்தம். ஆனா 2 சுழி போட்டா, வண்ணம்னு போட்டா இப்ப சொன்ன அழகுன்னு அர்த்தம். வண்ணம் என்றால் அழகு, 3 சுழி போட்டால் வண்ணம் என்றால் நிறம், நல்ல நிறமுடைய செம்மேனி அம்மான், சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான், அழகா இருக்கிறான் பெருமான், அது வண்ணம். இது வண்ணமாமேனி என்றால் அழகான திருமேனி. அழகான திருமேனி அது வருந்தும்படியாக அடியும் உண்டாய், அடிச்சாங்காலப்பா என்று வருந்துகிறார். அடியும் உண்டனையே என்ன என்று சொல்லி அதற்கு பின்னால் என்ன சொல்றாரு பாருங்க. உத்தரகோச மங்கை இது அந்த வண்ணம் என்று அன்னமாமேனின்னு போட்டார். இதுல அன்னமான்னு போட்டிருக்கிறாரு. இந்த ஒரு ஆசிரியர் உரை எழுதுறாங்க. நிறைய அந்தோ வண்ணமாமேனின்னு சொல்லாம அன்னமாமேனி என்று அவர் எழுதுறார். அன்னம்னால அழகுன்னு தான் அர்த்தம், அன்னம்னால அழகுன்னு அர்த்தம் இருக்குது. அப்படி பிரிக்கிறார். ரெண்டும் பெரிய தப்பு இல்லை. வண்ணம் சொன்னா அழகு, அன்னம்னாலும் அழகு இருக்கட்டும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? உத்தரகோச மங்கை கழுக்குன்றம் ஆங்கு உருவம் கண்டு சித்திர கோவை பாடி தில்லையம்பலத்து வா என்று அத்தன் வானத்து உரைப்ப போந்து அருந்தமிழ்கள் பாடி புத்தன் வாதையும் வென்று யாரும் போற்றும் பொற்பதம் அடைந்தார் அப்படின்னு முடிச்சிட்டார் இந்த பாட்டுல. அதாவது புராணாசிரியர்களுக்கு ஒவ்வொரு கருத்து. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உத்தரகோச மங்கை தலம்
பெருமான் வழிபட்டிருக்கிறார். மாணிக்க வாசகர் கழுக்குன்றம் வழிபட்டிருக்கிறார். கோவை பாடியிருக்கார். திருக்கோவையார் பாடியிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய வரலாற்றில் நாம் பார்ப்பது நமக்கு சான்றாக இருக்கிறது. 8ஆம் திருமுறையிலே திருக்கோவையார் திருவாசகம், கோவை திருவாசகம் என்றே சொல்லுவோம். அது நமக்கு சான்றா இருக்குது. அவருடைய பாடல உத்தரகோசமங்கையில் உள்ளிருந்து இத்தக கோலம் காட்டினானும் பாடுறார். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலேனும் பாடுறார். இதெல்லாம் சான்றாக அவர் அங்கெல்லாம் சென்றிருக்கிறான்னு தெரியும் இல்லையா? அதனால என்ன செய்கிறார்? நம்பி திருவிளையாடல்ல மதுரையே பெருமான் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலை புரிந்த பின்னால் வானத்து அசரீரியாக மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார்? அப்பா, நீ உத்தரகோசமங்கை போ, கழுக்குன்றம் போ, அதுக்கப்புறம் தில்லைக்கு வா, இடையிலே நீ சித்திர கோவை பாடு, திருக்கோவை பாடு என்றால் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னான் பெருமான் என்பது நமக்கு ஒரு மரபாக சொல்றோம். பெருமான் சொல்லித்தான் திருக்கோவையார் பாடினார். அது பாவை பாடிய வாய் அல்லவா, திருவம்பாவை பாடினாய் அல்லவா, அந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னார் என்று நாம சொல்றோம். அதனால் நம்பி திருவிளையாடல்ல நாம் படிக்கிற இந்த திருவிளையாடல்ல உத்தரகோசமங்கை சென்று கடுக்குன்றம் சென்று திருக்கோவையார் இடையிலே பாடி பின்னாலே தில்லைக்கு வா என்று சொன்னார் என்று சொல்லி அது வெளியில் வந்துடுது. தில்லை அம்பலத்து வா என்று அத்தன் வானத்து உரைப்ப என்றால் வானம் வெளியிலே, அசரீரியாக உரைப்ப போந்து அருந்தமிழ் மாடலில் பாடினார். நிறைய பாடல்கள் பாடினார். அதுல ஒன்று என்ன? புத்தன் வாதையும் வென்றார். புத்தனை வென்றால் இருக்கு பாருங்க, அது எங்க இங்க வரல, முன்னே வந்துடுது. திருவாசகத்தை பத்தியா பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது கட்டறுத்து என ஆண்டு நீரிட்ட அடியாருடன் காணவே எட்டினோடு 2 மரியனையே பட்டிமண்டபம் ஏற்றினேன் பாடுறார். என்னை ஆண்டு கொண்டார், கட்டறுத்து என்னை ஆண்டு கொண்டாய், நீரிட்ட அடியாரோடு யாவரும் காணவே என்னை பட்டிமண்டபம் ஏற்றினான் என்றார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்கே நான் நினைவுபடுத்துறேன். அந்த ஒரு பாட்டை நீங்க பிராக்கெட் பண்ணி வச்சுக்கணும். ஏனென்றால் மற்ற திருவாசக பாடல் போல அது இல்லை. நீங்க எந்த பாடலை பார்த்தாலும் மாணிக்க வாசகர் தன்னை விட்டுட்டு போனார் இல்லையா, அதுக்கு வருந்தி பாடுவார். நான் தவறு செய்துவிட்டேன் பெருமானை, எப்ப என்னை ஆண்டு கொள்ளப் போகிறாய், நாய் போன்ற என்னை சிவிகளை ஏற்றி வைத்தாயே என்று இப்படியெல்லாம் பாடுவார். பக்தி பாடலாதான் அதெல்லாம் இருக்கும். வித்தியாசமாக விதிவிலக்காக இந்த ஒரு பாடல், என்னை எதற்காக வாரம் செய்ய வைத்தாய்? பட்டிமண்டபம் என்றால் தங்களுடைய சமயத்தை, சமய தத்துவங்களை மேடையிலே ஏறி விவாதம் செய்யணும். விவாதம் செய்கிற பொழுது மற்ற சமயவாதிகள் வருவாங்க. மற்ற சமயவாதிகள் வந்து அவங்களுடைய சமயத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் தவறு என்று சொல்லி அதை மறுத்து நம்முடைய சமயத்தை நிறுவனம். மணிமேகலையில் வருது இல்லையா, ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின். ஒட்டிய சமயம் என்றால், ஒட்டுதல் என்றால் பந்தயம் கட்டுறது. உன்னுடைய கருத்து சிறந்ததா, என்னுடைய தத்துவம் சிறந்ததா, வாதம் செய்வோம் வா என்று முறையாக வாதம் செய்யணும். முறையாக வாதம் செய்து அதை வெற்றி பெறணும். அதான் பட்டிமண்டபம். இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்றம்லாம் தீபாவளி பட்டிமன்றம், பொங்கலுக்கெல்லாம் வேற, அது பட்டிமன்றம் அல்ல. அது சும்மா தமாஷா பேசுற விஷயம் அது அல்ல. ஆழ்ந்த சமய தத்துவங்களை பெரியவர்கள் உருபொருள்வாதிகள், ஒட்டிய சமயத்து உரு பொருள்வாதிகள். பொருள்வாதம் என்று சொன்னால் தத்துவம். அதை வந்து பட்டிமன்றத்திலே பாங்கறிந்து ஏறி விவாதம் செய்யணும்னு இருக்குது இல்லையா, அது போல இவர் பாடுறார் இல்லையா, அதே பட்டிமன்றம் பாடுறார் இல்லையா. அதனால் அவர் புத்தரை வென்றிருக்கலாம். மாணிக்கவாசகர் வரலாற்றில் திருச்சாழல் என்ற ஒரு பதிகம், இலங்கையிலிருந்து வந்த அரசனுடைய, சிங்கள அரசனுடைய பெண் ஊமையாக இருந்தால் அந்த ஊமையை பேச வைப்பதற்காக மாணிக்கவாசகர் பெருமானை வேண்டினார். அந்த பெண் உடனே சாடல் பதிகம் பாடினாள், பதில் சொன்னாள். புத்தர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம்
பாட்டாக பதில் சொன்னாள் என்று வரலாறு இருக்குது. வரலாறு ஒருவர் இருந்தாலும் மாணிக்கவாசருடைய வாக்கினை பார்த்தீங்கன்னா, இல்லை ஏன்பா ஏத்தின 8 2 அறியேன் நான், 1 அறியாத என்னை பட்டிமன்றம் ஏற்றினாயேன்னு சொல்றான் இல்லையா, அந்த ஒரு பாடல் வித்தியாசமான பாடல். அது அகச்சான்றோடு, எல்லாத்துக்கும் அகச்சான்று உண்டு. அதுபோல் மாணிக்க வாசகர் புத்தரோடு வாதம் செய்திருக்கிறார் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு சான்று. அதனால இங்கு புத்தன் வாதையும் வென்று யாரும் போற்றும் பொன்பதம் அடைந்தார், பெருமானுடைய திருவிடை அடைந்தார், இங்கே அவர் சொல்லிட்டார். இதோட அவருடைய வரலாற்றை முடிக்கிறார். மற்றொரு 4 பாட்டு வேற சிறப்பா சொல்ல போறார். பெருமக்களே, நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சேக்கிழார் அப்பருடைய வரலாற்றை சொல்ற பொழுது, சமணத்தில் இருக்கிற பொழுது அவர் எல்லா வாதங்களையும் வென்று சைவத்துக்கு வரல, சைவ வாதம் செய்ய, சைவத்தோடு வாதம் பண்ணல, முக்கியமாக பௌத்தருடைய வாதம் செய்திருக்கிறார். சமணர்களுக்கு பௌத்த வாதத்தை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம். அதனால் தர்மசேனராக பட்டம் பெற்ற அப்பர் பெருமான் புத்தர்களை வென்று வாதம் செய்தார் என்று பாடுறார் சேக்கிழார். எனவே பௌத்த வாதம் அங்கே விவாதிக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்பராலே. எப்போ சமணத்தில் இருந்த பொழுது. பின்னால சைவத்துக்கு வந்தவனால் அவரோட வாதம் பண்ணல. நம்முடைய ஞான சம்பந்தர் சமணத்தோடு வாதம் பண்ணார். அதனால புத்தரோடு வாதம் பண்ணது சேக்கிழார் கூற்றுப்படி பார்த்தால் அப்பர் பெருமான் செய்தது போல, அதற்கு முன்னால் மாணிக்க வாசகரும் புத்தரோடு வாதம் செய்திருக்கிறார் என்பதற்கு அந்த 8 2 அறியேனையே பட்டிமன்றம் ஏற்றினாய் என்ற பாடல் நமக்கு சான்றா இருப்பதால அது முக்கியமா நாம் போகும். புத்தகத்துல பிராக்கெட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு அரிய பாடல். அகச்சான்றோடு புத்தரை வாதில் வென்ற வரலாற்றுக்குரிய பாடல் என்று நாம குறிச்சு வச்சுக்கலாம். அதோடு இது முடிகிறது. அதுக்கப்புறம் பொதுவா சில விஷயங்களை அவர் சொல்றார். அதை சொல்லி நாம் முடிக்கலாம். இன்னைக்கு தொல்லைமா மன்னன் எந்தை சுத்தனாயிருப்ப வேடன் பல்லுறும் இறைச்சி நஞ்சம் பாலகன் இறைச்சி அம்மை நல்ல பிட்டு அயிலக்கண்டே நல்லடியார்க்கு நல்லான் மெல்லியல் பாகன் அல்லால் யாருளர் என வியந்தான் அப்படின்னு எப்படிலாம் செய்கிறார் பெருமான் என்றார். சிவபெருமானுக்கு இதையெல்லாம் கொடுக்குறாங்களே, யார் கூட இருக்கிறாங்களுக்கெல்லாம் யாரு உதவுறாங்க, பெருமானுக்கு யாரு உதவுறாங்கன்னு நயமா பாடுறார். நிறைய நமக்கு பாட்டுல அப்படி இருக்குது. தனிப்பாட்டுல கூட வில்லால் ஒரு நடித்தான், கல்லால் ஒரு நடித்தான், செருப்பால் ஒருத்தன் அடிச்சான் சொல், பெரும்பால் அடிச்சான்னு பாடிட்டு, ஏன் என்று கேட்பதற்கு தந்தை தாய் இல்லப்பா உனக்கு, தாய் தந்தை இல்லாதனால அவன் ஒன்னும் பண்ணான் என்று பெருமானை நோக்கி பாடுறாங்க இல்லையா நயமா. உனக்கு அப்பா அம்மா இருந்தா ஏண்டா என் பிள்ளை அடிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்படி யாரும் தாய் தந்தை உனக்கு இல்லையப்பா, அதனால யார் வேண்டுமானாலும் அவங்க இஷ்டம் போல அடிக்கிறாங்களே என்று நயமா பாடுறார். அதுபோல இங்க பாருங்க, சிவபெருமான் சுத்தமானவன் என்றால் அவன் மாமிசலாம் சாப்பிட மாட்டான். தொல்லைமா மன்னன் சிவபெருமான். மன்னன் தான் நமக்கு அரசன் தான். அரசன்னா அதாவது பெருமான் தான். எந்தை சுத்தமா இருப்ப வேடன் என்ன பண்ணான், கண்ணப்ப நாயனார் ஒருவன் பல்லால் கடித்து அழித்து இறைச்சி அடித்தான். பல்லால கடிச்சு பார்த்து இறைச்சியை கொடுத்தான். வேடன் பல்வுறும் இறைச்சி. அப்புறம் தேவர்கள் எல்லாம் நெஞ்சு கொடுத்தாரு. ஆலகால விஷம் வந்த உடனே தேவர்கள் எல்லாம் நெஞ்சு கொடுத்தார். அது தெரியும் நமக்கு. பாலகன் இறைச்சி, சிறுத்தொண்ட நாயனாருடைய மகன், அவருடைய இறைச்சி. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற மூதாட்டி அம்மை நல்ல பிட்டு. இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிட்டு சாப்பிட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவற்றையெல்லாம் கண்ட பாண்டிய மன்னன் நல்ல அடியாருக்கு நல்லவன், நல்ல பிட்டு அயிலக்கண்டே நல்ல அடியாருக்கு நல்லான், அடியாருக்கு நல்லார் என்ற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கந்தரலங்காரத்தில் அடியாருக்கு நல்ல பெருமாள் என்று முருகப்பெருமானை பாடுகிறார் அருணகிரியார். அடியாருக்கு நல்ல பெருமாள் என்று, அடியாருக்கு நல்லவர், அடியாருக்கு நல்லார் என்றே சிலப்பதிகாரத்து உரை எழுதிய உரையாசிரியர் பெயர் அடியாருக்கு நல்லார். சிறந்த உரை. அடியாருக்கு நல்லவன். அவன் எப்படி அயிலக்கண்டன் நான் மெல்லியல் பாகன், உமையமை பாகத்திலே வரவன் அல்லவா, அவனை தவிர யார் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் செய்வதற்கு. பிட்டுக்கு மண் சுமந்தது, பிரம்படிப்பட்டது, இறைச்சி உண்டது,
நஞ்சுண்டது இதெல்லாம் பாகம் பெரியாளா இருக்கிற உமையம்மை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானே அவனை தவிர வேறு யாரால முடியும் என்று இதெல்லாம் புராணங்கள்ல பெருமானை பற்றி சொல்வதை சிறப்பா சொல்றார் இங்க. அப்புறம் பொறுவரும் கோயில் முற்றும் பொன்னினால் மேய்ந்து யாரும் பரவ வெண் கொடைகள் ஆசி பகடு சாமரை தூசு ஏர் ஆண் அறிவையர் முதலா நல்கி முன்னையின் அன்பு பூண்டு தரையினை அளவில் காலம் தரும நன்னெறியில் ஆண்டான். பாண்டிய மன்னே பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் அல்லவா, அவனை என்னெல்லாம் செய்யலாம் என்று கோயிலை சிறப்பா செய்யறான். பொறுவரும் கோயில் என்றால் போற்றுதற்குரிய ஒப்புமை இல்லாத கோயில், முழுதும் பொன்னால் வேய்ந்தான். எப்படி சிதம்பரத்தை பொன்னால் வேய்ந்தார்களோ அதுபோல இவன் பொன்னால் வேய்ந்தான். வெண்குடை சாமரம் காளைகள் சாமரை பசு தளிப்பெண்டிர்கள் நடனமாட பாடல் பாட வழிபாடு செய்ய அறிவையர் முதலாம் நல்கினான். அந்த கோயிலுக்கெல்லாம் இவற்றையெல்லாம் கொடுத்து முன்னை விட அன்பு பூண்டான். ஏன்னா ஏற்கனவே அன்பு கொண்டவன் தான், பெருமான் மீது அன்பு கொண்டவன் தான். இன்னும் இந்த நாட்டுக்கு வந்து இப்படிலாம் செய்திருக்கிறார் என்று முன்னையும் அன்பு பூண்டு தரையினில் அளவில் காலம் தரும நிலையிலே ஆண்டான், நல்ல நிலையிலே ஆண்டான். வெறுவர முற்றும் பட்ட வெந்திரல் அடியும் ஒருதனை கூடை மண்ணால் உயர்ந்தனில் கரையும் மூத்த நரைமகள் உயர் துறக்கம் நன்னியவாறும் கண்டு பரவிய மனிதர் முன்னில் பல்பெரும் சிறப்பில் வாழ்ந்தார். என்னென்ன நடக்குது? துன்பப்படும்படியாக பெருமான் அடிபட்டான், கடுமையான அடி. ஒரு கூடை மண்ணினால் என்ன பண்ணாரு, கடைசியில பாண்டிய மன்னன் வந்த உடனே ஒரு கூடை மண்ணை தூக்கி போட்டார், அப்படியே அடைஞ்சு போச்சு எல்லாம். ஒரு கூடை மண்ணை போட்ட உடனே அந்த கரையெல்லாம் அடைந்ததல்லவா, அடைந்து வையை நதி கரை உயர்ந்து போச்சு. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தான் பெருமான், அதை பார்க்கிறான். அப்புறம் பிட்டுவாணிச்சி சிவலோகம் அடைகிறாள். நரைமகள் என்றால் நரைமூதாட்டி, தலையெல்லாம் கருவை போய் வெண்மை வந்தறி முடி புதியவள். அந்த அம்மா துறக்கம் நன்னியவாறு சிவலோகம் அடைகிறார்கள். இதையெல்லாம் அந்த மதுரை மக்கள் பார்த்து இப்படி ஒரு சிறப்பு நம்முடைய நாட்டிலே நடந்தரே, நம்முடைய நகரத்திலே நடந்தரே என்று மகிழ்கிறார்கள். நிறைவுறு மதியம் கண்ட நெடுங்கடல் போல செல்வம் பிரிவர விளங்கி மன்னன் பெறாத பேருலகம் பெற்றான். வீடு பேர் மறைபறை இறைவன் பிட்டு உண்டு அடி உண்டு மண் சுமந்த உருகதை கற்போர் கேட்போர் உயர்வுலகு ஆழ்வல்ல. புராணங்களை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பயன் சொல்வான். இந்த புராணங்களை கேட்பவரும் சரி சொல்பவரும் சரி கற்கின்றவர்களும் உயர் உலகம் ஆழ்வார்கள், பெருமானுடைய சிவலோகத்தை ஆழ்வார்கள். முழு நிலவு நாள் அன்றுனர். அதாவது கடல் என்ன செய்யும், அமாவாசையின் பொழுது பொங்காது, பௌர்ணமியின் பொழுது பொங்கி எழும் இரவுல. கண்ணன் கதிர்வரவால் பொங்கும் கடல் என்றே பாட்டு. தண்ணிய கதிர் குளிர்ந்த கதிர் வருகின்ற பொழுது பொங்கும். அதுபோல நிறைவுறு மதியம் கண்ட நெடுங்கடல் போலல்ல, பௌர்ணமியில அந்த அலையெல்லாம் உயர்ந்து வீசுவது போல செல்வம் பிரிவர விளங்கிய மன்னன், எந்த விதமான குறையும் இல்லாமல் கடல் போல் செல்வம் மன்னன் பெறாத பேறு பெற்றான். என்ன உலகம்? சிவலோகம். பெருதற்கரிய பேருலகமா இருக்கிற வீடு பேறு அடைந்தான். அப்புறம் மறைபறை இறைவன் என்றால் மறைகளெல்லாம் சொல்லுகின்ற இறைவன். பிட்டு உண்டு அடி உண்டு மண் சுமந்த கதை, வேதங்களெல்லாம் பாராட்டுகின்ற அந்த பெருமான் மதுரையிலே வந்து பிட்டு உண்டான் அடி உண்டான் மண் சுமந்தான் அல்லவா. அந்த உருகதை கற்போர் கேட்போர் உயர் உலகு ஆழ்வார்கள் என்று முடிக்கிறார். சுந்தரன் அவதானங்கள், அவதானம் என்றால் திருவிளையாடல்கள். சொக்கநாத பெருமானுடைய சுந்தரன் சொன்னா சோமசுந்தர பெருமான். அவதானங்கள் சொல்லுவோர் நினைப்போர் கேட்போர் சந்தத முனிவர் வானோர் சாரணர் சித்தர் ஏத்த முந்துவொளி விமானத்து எய்தி மூவுலகத்தினோடும் இந்திரன் முடிமையில் தாழ் வைத்து ஏறுவர் சிவலோகத்தே அப்படின்னு. இந்திரனுடைய முடிமையில் தாழ் வைத்துன்னா தேவலோகம் அல்ல, அவன் தேவேந்திரன், அவனே பெரிய புண்ணியசாலி. பெருமானை நாம எண்ணி வழிபட்டால் இந்திரன் வந்து தாங்குவான. நம்ம
சுந்தரர் பாடுறாலே, கைலாயத்து போகிற பொழுது இந்திரன் முதலாக இருக்கிற வானவர்கள் எல்லாம் வந்து என்னை வலம் வருகிறார்கள் பாடுறார் இல்லையா? சுந்தர அடியார் பெருமான் பேரடியாராக விளங்கிய சுந்தரர் கைலாயத்துக்கு போற பொழுது எல்லா வானவர்களும் உபமன்யு முனிவர் முதலாக கைகூப்பி வணங்குறாங்க இல்லையா? அதுபோல இந்த வரலாற்றை கேட்டால் சுந்தரன் அவதானம் என்றால் திருவிளையாடல்கள். பெருமானுடைய திருவிளையாடலை கேட்டால் சொல்லுவோர், நினைப்போர், கேட்போர். சந்தர முனிவர், நிறைய முனிவர்கள், வானோர், சாரணர், சித்தர் இவளெல்லாம் ஏற்றும்படியாக விமானத்திலே ஏறி ஒளிவீசும் விமானத்திலே ஏறி மூலகத்தை கடந்து தேவலோகத்தையும் கடந்து, ஏன்னா 7 உலகம் சொல்றோம், அது எல்லாவற்றையும் கடந்து சிவலோகம் செல்வார்கள். அது எப்படி இந்தருடைய கால் மேல் தலை வைத்து செல்வார்கள் என்று சொன்னார். அதான் அதனுடைய வரலாற்றுடைய சிறப்பா சொல்றார். இங்க உங்களுக்கு அந்த பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணம், இது நான் படித்தது நம்பி திருவிளையாடல். பரஞ்சோதியாருடைய பரஞ்சோதியுடைய திருவிளையாடல்ல இந்த திருவிளையாடலை படித்தால், புராணத்தை படித்தால் என்ன பலன் முதல்ல சொல்லியிருக்கார். நூலுக்கு பயன் சொன்னார் இல்லையா? நான் படிச்சிருக்கிறேன், விளக்கியிருக்கிறேன். இந்த இடத்துல பயன் சொன்னதுனால மறுபடியும் நான் அதை சொல்றேன். திங்களணி திருவானவாய் எம் அண்ணல் பரஞ்சோதியார் என்ன சொல்றார்? திங்களணி திருவானவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர், அன்பினாலே அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகமை தரும் மகப்பெறுவர், பகையை வெல்வர், மங்கள நன் மனம் பெறுவர், பிணிவந்து எய்தார், வானாடு நனி பெறுவர், வானாடு எய்தி, வானாடு என்றால் தேவலோகம் எய்தி, புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி, தேவலோகம் போல் இருக்கின்ற சிறந்த உலகங்கள், தெய்வலோகங்கள், அங்கெல்லாம் சென்று இன்பத்தை அனுபவித்து புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார். நேரா சிவனடிக்கு போவது என்பது ஒரு புறம் இருந்தாலும், இதை படித்தால் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் வரும். அன்போடு கேட்டால் சங்கநதி பதுமதி வரும், பிள்ளை இல்லையார் மகப்பேர் வாய்க்கும், வீட்டில் இருக்கிற கன்னிகளுக்கு திருமணம் இல்லை என்றால் திருமணம் நடக்கும், நோய் வராது, பகை வராது. இதெல்லாம் என்னுடைய உலக பலன்கள். பின்னால எங்க போறாங்க? துங்கவராய் தேவலோகம் போவார்கள், அங்கிருக்க போகங்களை அனுபவிப்பார்கள். அங்கே அனுபவித்த பின்னால் புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார்கள் என்று முடிக்கிறார் இல்லையா? அதுபோலத்தான் இங்கேயும் சொல்றார். இந்த அவதானங்களை கேட்டால் உருகதை கேட்போர் உயர் உலக ஆழ்வார்னு பொதுவா சொன்னார். வான் உலகம் அது இல்லாமல் சிவலோகத்துக்கு செல்வார்கள். அங்கு உயர் உலகம் என்பது தேவலோகம் வைத்துக்கணும். தேவலோகம் எல்லாம் ஆண்டு அனுபவித்த பின்னால் சிவலோகத்துக்கு போவார்கள் என்று அந்த நம்பி திருவிளையாடல்ல மண் சுமந்த மண்டலத்துல 56 பாடல், அதை நாம் ஓரளவு சிந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் என்ன எண்ணுகிறேன் என்றால், நான் உங்களுக்கு சொன்னது போல சிவலீலார்ணவம் என்ற வடமொழி நூல் உங்ககிட்ட அது இருக்காது. இருந்தாலும் நான் சும்மா எளிமையா இருக்கும், நான் படிக்கிறீங்க கேளுங்க. அதில் எது முக்கியமோ நான் அதை சொல்லுகிறேன், அதை மட்டும் நீங்கள் ஒன்றா குறிச்சிக்கலாம். எது எது முக்கியன்றதை நீங்கள் குறிச்சிக்கலாம். என்ன செய்கிறார் என்றால், முதல்ல பிட்டுக்கு மண் சுமந்துற பொழுது எல்லாருக்கும் எல்லை வகுத்துறாங்க இல்லையா? அவரவருக்கு எல்லை வகுத்துட்டாங்க. பிட்டு வாணிபம் செய்யற அந்த அம்மாவுக்கும் மூதாட்டிக்கும் எல்லை வகுத்தாங்க. எல்லை வகுத்தா அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு யார் யார் இருக்கிறாங்க கூலியா, நீங்களே பார்த்து சொல்லக்கூடாதா என்று அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, உனக்கு பொறுப்பு இருந்தா செய் என்று அந்த காவலாளர்கள் எல்லாம் அந்த பிட்டு வாணிச்சியை நிர்பந்திச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா பாவம் என்ன செய்யறது? கூலியால் கிடைக்கலன்னா அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்போ வழக்கம் போல பெருமானை நோக்கி, சொக்கேசர் பெருமானை நோக்கி நைவேதியம் வைக்கிறாங்க. வழக்கம் போல் மனமாற நிவேதனம் செய்கிறார்கள். செய்துவிட்டு அதை விட்டு வாழ்வாங்க. அன்றைக்கு பெருமானை நோக்கி சொல்றாங்க, அப்பா
என யாரும் கிடையாது நீதான் என்று சொக்கேச பெருமானை வேண்டுகிறார்கள். அப்ப நான் முன்னே சொன்னது போல தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று சொன்னேன் இல்லையா, அந்த தன்கடன் அடியேனையும் தாங்குதல் போல அந்த அம்மா கடன் பணி செய்து கிடக்கிறாங்க. பெருமானுக்கு கடமை வந்துடுச்சு, அவளை தாங்கணுமே என்ற கடமை வந்துடுச்சு. எனவே அவர் அங்கே கூலியாளாய் வருகிறாய் என்று பார்க்கிறோம். அதுல நீலகண்ட தீட்சிதர் ஒரு விஷயம் சொல்றார், அதுக்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அம்மா உனக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் சொல்லு, பகவான் பெருமான் கேட்கிறார். ரொம்ப நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன், யாராவது ஆதரிக்க மாட்டார்களா என்று காத்திருக்கிறேன். அதாவது மீனாட்சி ஆலயம் அப்ப வரல. பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது மீனாட்சி ஆலயம் இப்ப இருப்பது போல பெருசாலாம் இல்லை. அப்போ ஏதோ இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றார், சொக்கேசர் என்ற பெயரோடு மதுரை நகரத்திலே வடமேற்கு முறையிலே கோயில் கொண்டிருக்கிறார் என்று பாடுறார். ஸ்லோகத்தில் அப்படி வருது. நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா, என்னை யாரும் கண்டுக்கலம்மா, நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கல, நீ தான் என்னவோ பிட்டுக்கு திறந்தோறும் பிட்டை கொடுக்குற. நான் என்ன பண்றேன், எங்க இருக்கிறேன்னு சொன்னால் நகரத்துடைய வடமேற்கு மூலையில இருக்கிறேன், சொக்கேசனாக இருக்கிறேன் என்று மீனாட்சி கோயிலை காட்டாம நான் வடமேற்கு கோயில அங்க சொக்கேஸ்வரர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் பார்க்கிறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வேலைப்பா நீ வந்த, எனக்கிட்ட காசு கிடையாது, எனக்கு பக்குவமான பிட்டெல்லாம் விற்பதற்கு போயிடும், விலைக்கு போயிடும், உதிர்ந்து இருக்கு இல்லையா, அதை ஒன்னா கொடுக்குறேன், ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நீ முழுசா புட்டு கேட்காத, ஏன்னா அதுதான் எனக்கு வியாபாரமே, என் வாழ்க்கைக்கு. உதிர்ந்து போகுது இல்லையா, அந்த உதிர்ந்த பிட்டை கொடுக்குறேன், பக்குவமான பிட்டுக்களை எல்லாம் விலைக்கு வித்துடுறேன்னு சொன்னோடனே அவர் என்ன திரும்ப, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் என்ன கிடக்குது, பிட்டு எனக்கு வேண்டும், நான் பார்த்துக்கிறேன். இவங்க அதிகாரிகளை மிரட்டுவானுங்க, வெள்ளம் வந்து பயமுறுத்தும், அதெல்லாம் எதுக்கு, என் மேல நம்பிக்கை வையுங்க, என் மேல பாரத்தை போட்டு விட்டு நீங்க பாட்டுக்கும் பிட்டை சுட்டு வையுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், உதிர்ந்த பிட்டு இருந்தால் எனக்கு கொடுங்க என்று பெருமான் அந்த பிட்டு வாணிச்சியை மயக்கி வேண்டுமென்றே பிட்டுக்கள் எல்லாம் உதிரும்படியாக செய்கிறான்னு சொல்ற. ஒரு பிட்டு கூட ஒழுங்கா வரல. அதனால உதிர்ந்த பிட்டெல்லாம் இவரு தானே, உதிர்ந்த பிட்டுக்களை எல்லாம் பெருமான் சாப்பிடுகிறார், எல்லாவற்றையும் சாப்பிடுறார் என்று நமக்கு இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அப்படி செய்து கொண்டு கணக்காளர் வருகிறார். என்னப்பா நீ புட்டு எப்ப பார்த்தாலும் புட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிற, வேலையே செய்யலையே என்றால் உடனே மண் வெட்டி காண்பார். அது பார்த்து மண் இருக்கு பார், இப்பதான் மண்ணை வெட்டிட்டு வந்தேன் என்றெல்லாம் அந்த வேலையாளையில மயக்குகிறான் பெருமான். ஆனா அங்க வெள்ளம் அது மட்டும் போயிட்டு இருக்குது, கரைக்கு வெள்ளமே, ஏன்னா இவர் அடைக்காத பக்கம்லாம் இருக்க சேர்ந்து வருகிறது. எனவே அரசனிடத்துல போய் முறையிடுகிறார்கள், சரியில்லை, யாரோ ஒருவன் வந்து கூலியாளாக வந்திருக்கான், அவன் சரியா செய்யல என்று அரசனிடம் சொல்லவே அரசன் கோபித்துக் கொண்டு வருகிறான். வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான், பெருமான் என்ன சொல்றாரு பாண்டியன் கிட்ட, ஐயா இவங்க ஒண்ணு எனக்கு கூலி கொடுக்கலங்க, சும்மா உதிர்ந்த புட்டை கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டு எப்படி இருப்பேன், எனக்கு கூலி கொடுத்தா பரவாயில்ல, கூலி கொடுக்காம இருக்கிறாங்களே, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, என்கிட்ட காசும் கிடையாது, என்னை கொடுமைப்படுத்துறீங்களே என்றெல்லாம் அவன் பெருமான் வேஷம் போடுறார். அரசன் கோபித்துக் கொள்கிறான். எனவே அடிக்கிறான் வருது. வேலையாட்கள் அடிக்கிறாங்க, என்ன அதெல்லாம் என்ன பயன் என்று பேச பேச பாண்டியனுக்கு கோபம் வந்து அடிக்கிறான் என்று வருது. நமக்கு தெரியும் அந்த விஷயம். அதற்கு பின்னால் தான் நமக்கு நீலகண்ட தீட்சிதர் நயமா சிலவற்றை சொல்றார். பெருமான்னு பாண்டியன் கோபத்திலே அடித்து விட்டால் பிறம்படி பட்டவுடனே அது எல்லார் மேலும் பட்டதுன்னு தெரியுது. அடித்த அவன் மேலும் பட்டது, கேட்டவன் மீதும் அடித்தவன் மீதும் உலகத்திற்கு அத்தனை மக்கள் மீதும் அடிப்பட்டது. உடனே அடிப்பட்ட உடனே தான் அடித்த வேகத்தோடு தனக்கு விழுதே அடி என்று பயந்து போனான் அரசன். சமாளித்து நிமிர்ந்து பார்க்கிறான், பெருமான் அங்க இல்லை. கூலியாளாய் வந்த பெருமான் மறைகின்றான். வைகளை வெள்ளமும் வற்றி விட்டது. ஏன்னா பெருமானுடைய ஆற்றல், வைகளிலே வெள்ளம் வற்றி விட்டதுன்னு சொல்றார்.
இது அப்படிதான் பார்க்கிறாங்க. இது பெருமானுடைய லீலை, பெருமானுடைய திருவிளையாடலால் இப்படி வந்திருக்கிறது என்று எல்லாரும் தெரிந்து கொண்டு பெருமானை வாழ்த்துகிறார்கள். பாண்டியன் ஆனந்த கண்ணீரோடு, ஐயோ உங்களை போய் நான் அடித்து விட்டேனே என்று பகவானை பலரும் பாண்டியனும் துடிக்கிறார், மற்றவரும் துடிக்கிறார்கள். வருது இங்க என்னென்ன என்று கற்பனை இனிமேல் பட்டு சிவலீலார்ணவத்துல என்னெல்லாம் கற்பனை என்று ஒரு நாள் சொல்றார். அது கொஞ்சம் நயமா இருக்கும். முதல்ல ஒரு ரசிகன், ஒரு கவிஞன் எப்படி பாடுறான், பரமேஸ்வரா உன்னுடைய தலையில் கடையில் சுற்றி கொண்டிருக்கிற ஆதிசேஷன் பூமியை தாங்குகிறான். அந்த பூமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதறிய மண்ணினால் வெள்ளம் அடைபட்டது. ஆனால் கூலியாளாக வந்த நீயோ ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டதாக பேசினாய். அது எங்கள் உள்ளங்களை குடிகொண்டு விட்டதா என்ன? இத்தனையும் எதற்காக? அந்த கிழவி கொடுத்த உதிர்ந்த பிட்டுக்களை சாப்பிடுவதற்குத்தானே நீ வந்தாய், உனக்கு நமஸ்காரம் என்று கங்கையை தலையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சடையில இருப்பது ஆதிசேஷன். அது பூமி, அவன் பூமியை தாங்குறவன். அந்த பூமியில இருக்கிற மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சரியது. இங்க நீ அதான் பண்ண. எனவே வெள்ளம் அடைபட்டு விட்டது. கூலியாளாக வந்த நீ என்ன பண்ண? ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டதாக பேசினாய். அதெல்லாம் இல்லை. எதுக்கு வந்தாய் என்றார். அன்புக்க அடிமையாகி பிட்டுமாடிச்சுடைய பிட்டை சாப்பிடுதான வந்த நீ என்று ஒரு கவிஞர் பேசுறார். இன்னொரு கவிஞர், சகல உலகங்களுடையதான யோகக்ஷேமங்களை எல்லாம் கவனிப்பதும் உங்கள் திருவடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றிலோ 3 உலகங்களின் பாரச்சுமை, அவற்றிற்கெல்லாம் மேலே தலையிலோ ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் கங்கா பிரவாகம், அதற்கு மேல் ஒரு மண்கூடை சுமந்தீர். அதை எண்ணித்தான் நான் நெஞ்சுகின்றேன், பரிதாபப்படுகின்றேன். அதற்கு மேல் என்னை தாங்குவதுதான் உங்களுக்கு சிரமமா? பெருமான் எதையெல்லாம் தாங்குறான்னா சகல உலகங்களையும் தாங்குகிறான். உலகத்தில் இருக்க உயிருடைய யோகக்ஷேமங்களை எல்லாம், இன்பத் துன்பங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நலம் விசாரிக்கிறான். அதெல்லாம் உடைய திருவடியிலே திருவள்ளுவரே நடக்குது. வயிற்றிலே எல்லா உலகங்களும் இருக்குது. 3 உலகம் சும்மா சொல்றாரு, எல்லா உலகம் வயிற்றுல இருக்குது. அதற்கு மேல் தலையில பார்த்தீங்கன்னா கங்கை, சந்திரன், கங்கை வெள்ளம் பிரவாகமா இருக்குது, சந்திரன் இருக்கிறான், அதற்கு மேல் மண்கூடை. இதெல்லாம் இவ்வளவு சுமக்கிறீங்களே, என்னை சுமப்பது கஷ்டமா? என்னை தாங்குவது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அல்லவா என்று ஒரு கவிஞன் சொல்றான். ஒரு மேடை பேச்சாளர் என்ன சொல்றான், மகா ஜனங்களே கேளுங்கள், இந்த பரமேஸ்வரன் செய்து சரிதானா? நாம் அவரிடம் சென்று முறையிடுவோம். உங்கள் முதுகில் விழுந்த பெரும்படி எங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தீரே, அதை எங்களால் தாங்க முடியவில்லை. அதுபோல கண்ணப்பன் உங்களை காலால் உடைத்தானே, ஒரு நாயனார் உங்களை கல்லால் அடித்தாரே, அர்ஜுன் உங்களை கோதண்டத்தால் அடித்தானே, கண்ணப்பன் வாய் நிறைய நேரை நிரப்பிக் கொண்டு வந்து உங்கள் தலையை துப்பினானே, அதுபோல் மறுபடியும் நடந்தால் அவற்றை எங்களுடன் பங்கிட்டுக் கொள்வீர்களோ? இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நயமா சொல்றது தானே, உங்களுக்கு தானே அடி போட்டது, நீங்கள் செய்தது தானே அடிச்சான் பாண்டியன், எங்க மேல அடிபட்டது. ஏன் இது நியாயமா? நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு விழுந்த அடி எங்கள் மேல போட்டீங்களே, இது நியாயமா? நல்ல வேலை என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல வேலை ஏற்கனவே காலால் ஒருத்தன் உடைச்சான் கண்ணப்பன், வாயால் நீரை விழுந்தான், கோதண்ட வில்லால் ஒருவன் அர்ஜுன் அடித்தான், கல்லால் ஒருவன் சாக்கிய நாயர் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எங்க மேல விழலை. நல்ல வேலை அதெல்லாம் எங்க மேல விடாம பிறம்படி மட்டும் விழுந்ததே ஏன் கேட்கிறான். எல்லாம் எல்லாரும் மேல விழுந்திருக்கணும் இல்லையா? கல்லால் அடிச்சா உனங்கள் அடிச்ச மாதிரி எங்களும் அடிச்சு இருக்கணும், எல்லாரும் வந்திருக்கும் இல்லையா? பிறம்பால் அடிபட்டது மட்டும் ஏன் எல்லார் மேலும் பட்டது என்று கேட்கிறான். எனவே இனிமேற்பட்டது போல் நடந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். உனக்கு அடிபட்டால் நீ அடி வாங்க, எங்ககிட்ட சொல்லாது என்று எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காதே என்பது போல நயமா சொல்றான். இன்னொரு பக்தன் என்ன வேண்டிக்கிட்டான், பிரபு தங்களை அடைவதற்கான உபாயங்களை பலவாறு சிந்தித்தேன், ஒன்றும் புரியாமல் நொந்து போனேன். கடைசியில் ஒரு உபாயத்தை தீர்மானித்தேன். வேகவதி நதிக்கரையில் என் சடலத்தை விட்டுவிட்டால் அது மண்ணாகி ஒரு நாள் தலையில் ஏறிவிடும் அல்லவா? உங்களுடைய திருவடிக்கு செல்ல வேண்டும் என்று நான் எண்ணினேன். எந்த உபாயம் எனக்கு கிடைக்கல, உங்களை அடைய முடியல. இப்ப மண் சுமந்தீங்க இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போறேன், வேகவத நதி, வேகவதி என்பது இங்க வைகைன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்திலே பக்கத்துல வேகவதி இருக்குது, இங்க வைகை வேகவதின்னு சொல்றேன். வேகமா போனாலும் வேகவதி, வேகவதி யாருன்னே காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கிறது.
இவர் சொல்றது இங்க வைகை சொல்ற. வைகையிலே நான் என்ன பண்ணுவேன், இறந்து போவேன், என்னுடைய சடலமெல்லாம் மண்ணோடு மண்ணாக அங்க போயிடும். அந்த மண்ணை நீங்க சுமப்பீங்க இல்லையா, எப்படியோ உங்க தலையில நான் ஏறி விடுவேன் அல்லவா. வைகை மண்ணைத்தான் நீங்க சுமந்தீங்க. அப்ப வைகையிலே என்னுடைய உடலம் இருந்தால் அந்த உடம்பு மண்ணுக்கு மண்ணாக போற பொழுது உங்கள் தலையிலே நான் ஏறி விடுவேன் அல்லவா என்று நயமாக அவர் சொல்றார். இது என்ன? அப்புறம் இன்னொருத்தன் சொல்றார், இன்னொரு பக்தன், பிரபு என்ன அநியாயம் இது, உங்கள் தலைமுழுது ஒரே மண் புழுதி, சந்திரக்கலை எல்லாம் புழுதி, எப்படி சுத்தமா இருப்பீங்க? கங்கை இருக்கிறது, பிறைச்சந்திரன் களங்கமில்லாத சந்திரன், இவெல்லாம் ஒரே புழுதி, கங்கையெல்லாம் சேராகி விட்டது, கபால மாலை உடைஞ்சு போச்சு, மண்ணை வச்சு சுமந்து சுமந்து கபால மாலை உடைஞ்சு போச்சு, ஆவரண நாகம், அழகாக இருக்கிற நாகம், அது வேற அச்சப்படுது, இல்லைன்னா தன் மேல வெயிட்டு வைக்கிறார் இல்லையா பெருமான், அச்சப்படுகிறது. இந்த மண்கூடை துமக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன அவசியம் உங்களுக்கு வந்தது? கிழவி கொடுத்த அந்த பிட்டில என்ன சுவை உங்களுக்கு இருந்தது? என்ன மாயம் இருந்து அந்த அம்மா செய்தாங்க? அந்த அம்மாவுக்காக மண் சுமந்தீங்களே, இது நியாயமா? இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு நீங்க செய்றீங்களே, நியாயமா என்று கேட்கிறோம். இன்னொரு புலவன், நீங்கள் ஜெகதீஸ்வரனாக இருங்க, பெரிய ஆளா இருக்கான், நீங்க ஜெகதீஸ்வரன், எல்லாவற்றுக்கும் தலைவன், ஜெகதீஸ்வரன் இருக்கலாம், ஆனாலும் கூட உங்களுக்கு கர்ம வினை விடவில்லை. நயமா சொல்ற இதெல்லாம் நான் அப்படியே லிட்டரலா நீங்க அப்படியே அர்த்தம் கொள்ளக்கூடாது, சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஒரு கவிஞர் அப்படிலாம் நயமா பாடுறாங்க இல்லையா, அந்த நயமா எடுத்துக்கணும். அந்த நயத்தை தான் இப்ப படிக்கிறேன். மற்றொரு புலவன் சொன்னான், நீங்கள் ஜெகதீஸ்வரனா இருக்கலாம், ஆனா உங்களை கர்ம வினை விட்டதா? நம்முடைய தத்துவப்படி பெருமானுக்கு வினை கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு புலவர், மார்க்கண்டேயன் உயிரை அபகரிக்க வந்த யமதர்மராஜனை காலால் உடைச்சிங்க இல்லையா, சூரியனை தக்கன் வேள்வியில கன்னத்தால் அறிந்து பல்ல புடுங்கணுங்க இல்லையா, இந்த வினை விடுமா உங்களை? எனவே கண்ணுக்கு எதிரிலேயே பாண்டியன் உங்களை அடித்தான். செய்த வினை பெருமானை விடன்றது நயமா சொல்ற, வினை கிடையாது. நீங்க காஞ்சி புராணத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஞாபகம், காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான சுவாமி என்ன சொல்றார், உமையம்மை கண்ணு மூட்டாங்க இல்லையா, அப்படியே கண்ணு மூட்டாங்க. கண்ணை மூடிய உடனே அது பல யுகங்கள் இருண்டு போயிட்டு உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டன, அழிந்து போன அந்த பாவத்தை உமையமைதான் நீ தாங்க வேண்டும் என்று பாடுறார். மாணவ சிவன் என்ன பாடுறார், இவ்வளவு பெரிய பாவனை செய்து விட்டாய், அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீ போய் என்னை வழிபட வேண்டும்னு பாடுறார். அப்ப என்ன சொல்றார், நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லையா, உமையம்மைக்கே பாவம் தான், அப்புறம் என்ன பண்றது? நமக்கெல்லாம் பாவம் தான் பரவாயில்ல, உமையமைக்கே பாவம் வந்துன்னா அது நியாயமா? அங்க என்ன அழகா சொல்றாரு மாணவ சிவஞான சுவாமிகள், அந்த பாடலை சும்மா படிக்கிறேன். சும்மா இகப்பெரும் கருணை பூண்டன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பழைய புக்கு அது எடுக்க முடியல, ஒட்டி 655. கண்களை மூடியதாலே இரு சுடர் சமக்கு ஆதாரமாகிய எமது கஞ்சத்து இருவிழி புரைத்து ஆற்றால் படைப்பாரி செய்கை மாறி உருகெழு தீமை நின்னை உற்றது. அதனால் தீர்வு மறுவலர் குடலினாய் நீ மரபுளி ஏற்றல் வேண்டும். 2 சுடர் அல்லவா, சூரிய சந்திரன் அல்லவா என்னுடைய கண்கள், அதனை புரைத்தாய் அல்லவா, அது ஆதாரம், உலகுக்கு ஆதாரம். அதை புரைத்ததாலே படைப்பாதி செய்கை, படைப்பு காத்தல் அடித்தல் எல்லாம் மாறி போச்சு, பெரும் தீமை வந்தது, உனக்கு வந்து சேர்ந்து விட்டது. உருகடு தீமை நின்னை உற்றதால் அதற்கு தீர்வு என்ன செய்யணும்? மறுமலர் குடலினாய் ஏலவார் குழலியே, காஞ்சிபுரத்திலே அந்த அம்மாவுக்கு ஏலவார் குழலின்னு பெயர். ஏலவார் குழலியே நீ என்ன செய்யணும் என்றால் அதற்கு மரவோடு என்னை வணங்க வேண்டும். அதை முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார், அந்த பாட்டு தான் முக்கியம். இகப்பெரும் கருணை பூண்ட எமக்கும் நிந்தனக்கும்
நந்தம் அகத்தடியவர்க்கும் பாவம் அணுகுவதில்லை. பாவம் அணுகுவதில்லையேனும் வகுத்தவா புருதி எல்லா கருமமும் மரபினால் யாம் நிகழ்த்தியவாறே பற்றி நிகழ்த்திடும் உலகம். உனக்கோ எனக்கோ பாவம் வராது. அதே போல நம்மை வணங்குகிற அடியார்களுக்கும் பாவம் வராது. ஆனால் பாவிகள் பாவம் வந்தால் அது நீக்குவதற்கு என்ன செய்யணும்? அது காட்டணும் இல்லையா? வழிகாட்டணும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் பாவம் வந்தால் பெருமானை வழிபட வேண்டும் என்று வழிகாட்டணும் இல்லையா? அதற்காக நீ போய் வழிபாடு செய். இகப்பெரும் கருணை பூண்ட எமக்கும் நின்றனக்கும் நந்தம் அகத்து அடியவர்க்கும், அகத்தடியார் நெருக்கமா இருக்கிற அணுக்க தொண்டர்கள், அவர்களுக்கெல்லாம் பாவம் அணுகுவதில்லை. ஆனாலும் கூட வகுத்தவா புருதி நாம் சொல்லிய முறைப்படி வழிபாட்டு முறையில என்னென்ன பாவங்கள் செய்தால் இப்படியெல்லாம் வழிபட வேண்டும் இருக்கு இல்லையா? அதனை செய்தால் வகுத்தவா புரிதல் எல்லா கருமும் செய்தால் மரபோடு செய்தால் நாம் நிகழ்த்தியவாறே நாம் எப்படி சொன்னோமோ அதே போல செய்தால் அதை பற்றி உலகம் அதுபோல பின்பற்றும் என்று உலகத்திற்காக நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று அங்க சொல்ற. அது காஞ்சி புராணத்தை மிக முக்கியமான இடம். இறைவனுக்கோ இறைவிக்கோ அந்த அவர்களுக்கெல்லாம் அணுக்க தொடர்கிற அடியவர்களுக்கோ பாவம் அணுகாது. ஒருவேளை இருந்தால் வழிபாடு செய்தால் அந்த பாவம் நீங்கும் என்று சொல்ற. அதனால இங்கே நயமா என்ன சொல்றார்? நீங்க ஜெகதீஸ்வரனா இருக்கலாம், யமதர்மனை காலால உரைச்சிங்க, தக்கம்பேளியில சூரியனை பல்லெல்லாம் புடுங்கினீங்க இல்லையா? அந்த கர்மனை உங்களை விட்டதா? எனவே அந்த வினைகள் எல்லாம் பாண்டியனாக வந்து உங்களை அடிச்சான் என்று நயமா சொல்றார். மற்றொரு பக்தன் அதட்டுகிறான், தேவர்களே அப்பால் போய்விடுங்கள், முனிவர்களே சற்று மௌனமாக இருங்கள், சிவகணங்களே தேவியிடம் போய் சீக்கிரம் சொல்லுங்கள். தேவர்கள் நந்தவன புஷ்பத்தால் எந்த பகவானை மெதுவாக அர்ச்சித்தார்களோ, ஏன்னா பூ போட்டாலும் கூட திருமேனி வலிக்கப் போகுது என்று மென்மையாக அர்ச்சித்தார்கள். இப்ப என்ன ஆயிட்டு? அப்படிப்பட்ட உடம்பை, பிரபுவா இருக்கிற திவ்ய உடம்பை பாண்டியன் பிரம்பால் அடிச்சுட்டான். அதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லுங்க, பேசாம இருங்க, அடிச்சுட்டான். அம்மா பார்த்தா பொறுத்து கொள்ள மாட்டாங்க. எனவே போய் உடனே நீங்கள் சொல்லுங்கள், தேவியிடம் போய் சீக்கிரம் சொல்லுங்கள், சிவகணங்களே நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று ஒரு நயமாக ஒரு பக்தன் பாடுகிறான். அப்ப உடனே அந்த மாதிரி போறாங்க. அடுத்த பாட்டில் அப்படி வருது, சிவகணங்கள் எல்லாம் மீனாட்சி தேவியிடம் ஓடினார்கள், கதறினார்கள், தாயே பெருமக்களே, அந்த மண் சுமந்தரு பெரும்படிப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அது பெரும்படிப்பட்டார் மறைந்து போனார், அதோட கதையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நீலகண்ட தீட்சிதர் பெருமான் பெரும்படிப்பட்டா அதனால என்னென்ன விளைவுகள், அடியார்கள் சிவகணங்கள் பக்தர்கள் எல்லாம் என்ன விளைவு, அதை நயமா பாரு, அதை கற்பனை செய்யறார். எனவே தேவியிடம் போய் சொல்லுங்க, அந்தம்மா கணவன் அடிச்ச பொறுத்துட்டு இருப்பாங்களா? மீனாட்சி அங்க மதுரை ஆண்டு கொண்டிருக்கிறார். சிவகணங்கள் மீனாட்சி தேவியிடம் ஓடினார்கள், கதறினார்கள், தாயே பகவானின் முகமெல்லாம் வியர்வை, அடிக்கிற வியர்வையா இருக்குது, மண் கூடை பாரம் தாங்காமல் பகவான் தள்ளாடி நடக்கிறார். இப்படி தவிக்கின்ற சங்கரனை பாண்டியன் பிரம்பால் அடிச்சுட்டான். அம்மா போய் பாருங்க என்று தேவி இடத்துல சொன்னாங்களா? தேவி கேட்டாலாம். அந்த அம்மாக்கு ஒரே கோபம் வந்துதான். கணவனையா போட்டு அடிச்சான் பாண்டியன் பிரம்பல என்று கோபம் வந்ததா? பாண்டியன் அடித்தானா என்று கேட்டு வெகுண்டு எழுந்தாள். கோபம் வந்துடுச்சான். அதான் புலருடைய கற்பனை. தன்னுடைய கணவனை யாராவது அடிக்க முடியுமா? மானை தேடி போன ராமன் அவன் இறக்கல. ஆனா மாரீசன், மானா வந்த மாரீசன் இறந்து போறான். இறந்து போறபோது லட்சுமணா சீதா என்று ராமனுடைய குரல் எடுத்துட்டு கத்திட்டு செத்து போயிட்டான். இலக்குவன் ஏமாறல, சீதை ஏமாந்துட்டான். ஐயோ ராமனுக்கு என்ன ஆபத்துரா, வாடா போய் பாடுறா என்று சொல்றா இல்லையா? அதுபோல இங்க முதல்ல அடிபட்டார் என்ற உடனே உமையம்மைக்கு கோபம் வந்துட்டான், பிரம்பல அடிச்சானா என்று. அப்புறம் என்ன பண்ண, அந்த கோபம் வந்த உடனே அப்புறம் பேசாம உட்காந்துட்டானா. என்ன, பெருமானை யாராவது அடிக்க முடியுமா? இது பெருமானுடைய லீலை, பெருமான் திருவிளையாடு, நம்ம அதை அங்க போய் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் என்று. அது ஏதோ விளையாட்டு பண்றாரு அங்க, அவர் விளையாடிட்டு இருக்கார். அங்க போய் நாம ஒன்றும் நம்ம அதிகாரத்தை காட்ட வேண்டாம் என்று உமையம்மை கோபத்தை அடக்கி கொண்டாள் என்று வருது.
இது வடமொழியில படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் போல நமக்கு தெரியல, வடமொழி தெரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த ஸ்லோகத்திலே அவர் எழுதுகிறார் உரையாசிரியர், தீட்சிதரின் கவிதை உச்சநிலை அடைந்து விட்டது. பாண்டியன் பகவானை அடித்து விட்டான் என்று கேள்விப்பட்டதும் தேவி கோபத்தோடு இருந்தால் இது இயல்பான நிலை. அடித்தான்னு உடனே கோபம் உடனே. அப்புறம் அந்த கோபத்தில் தேவி பாண்டியனுக்கு ஏதாவது கேடு செய்திருந்தால் பகவானுடைய லீலையே விரசமாக போயிருக்கும். பெருமானங்க விளையாடிட்டு இருக்கிறார், பிரம்படி படுத்து விளையாடுறாரு. இந்த நேரத்தில் தேவி போய் கோபித்துக் கொண்டு ஏதாவது பாண்டியனுக்கு செய்திருந்தால் அது அதிகார மீறல். நான் என்னமோ விளையாடிட்டு நீ அங்க வந்து பெருமான் கேட்பார், எனது விரசமாக போயிருக்கும். அந்த நிலையில் பதிபக்தியை எடுத்து காட்டினார். பெருமானை அவன் விளையாடுகிறான், பெருமான் அவரை யார் அடிக்க முடியும் என்று எண்ணி பதிபக்தியினாலே அந்த அம்மா கோபத்தை அடக்கிக் கொண்டாள் என்று வருது. அந்த வடமொழி ஸ்லோகம் பிரமோதீர்ன பதிவிரத பிரசம் இதக்ரோதா என்று ஒரு வடமொழியில வருது. அது என்னன்னா, பதிவிரதை அல்லவா அந்த அம்மா, பதிவிரதையாக இருப்பதாலே இதம் குரோதா, அந்த குரோதம் என்றால் கோபம், அந்த கோபம் அடங்குகிறது. பதிவிரதையாக இருப்பதாலே நம்ம இறைவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்று நினைத்து அந்த வரியை அந்த வடமொழி தெரிஞ்சவங்க இதை அடிக்கடி சொல்லுவாங்களாம். பிரமோதீர்ன பதிவிரத பிரசம் இதக்ரோதா என்று அந்த வடையை சொல்லுவாங்களாம். அது ஏதோ கொஞ்சம் நமக்கு புரியுது. பதிவிரதையா இருக்கிற உமையம்மை அந்த குரோதம் என்றால் கோபம், கோபத்தை அடக்கிக் கொண்டால் இதமாக மென்மையாக அடக்கிக் கொண்டார்கள் என்று வருவதற்கு இல்லையா. இப்படி எல்லாம் அழகான கற்பனையை சிவல் ஈலார்ணவத்தில் வருகின்றது. இன்னும் நான் இப்போ கொஞ்சம் தான் படித்தேன், இன்னும் சில கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது. நாம் அடுத்த வகுப்பு கொஞ்சம் தான் ஒரு 10 ஒரு 10 தான் 10 இருக்கு நினைக்கிறேன். அதில் படித்து நாம் அதை சிவல் ஈலார்ணவத்தில் மண்சுவந்த படலத்தில் எப்படி நீலகண்ட தீட்சிதர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா, நம்பி திரவியாளர் பார்க்கிறது, நம்முடைய பரஞ்சோதியார் இவரெல்லாம் எப்படி அதை சொல்லியிருக்கிறார் என்பது எல்லா பார்வையிலும் பார்த்தோம்னா மண்சுமந்த படலத்தை பற்றி ஒரு செய்தி நமக்கு நன்றாக கிடைக்கும்ன்றதுக்காக நான் படித்தேன். இன்றைக்கு இந்த வகுப்போடு நம்ம இந்த பாடலோடு நிறுத்தி வைப்போம். இந்த பாடல் வந்து நமக்கு 88வது பாடலாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த பகுதியில் உங்களுக்கு 104 தான், 120 பாட்டு நமக்கு இருக்கிறது சுலோகம். அது முக்கியமான செய்திகளை நம்ம அடுத்த வாரம்னா வியாழக்கிழமை மீண்டும் சந்தித்து நான் இந்த வகுப்பில் நிறைவு செய்யலாம். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப வந்து இப்ப நம்மளுக்கும் வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஒரு கோபத்துல வந்து ஒரு முடிவை நினைச்சிடுற மனசுக்குள்ள, அப்புறம் தான் பின்னாடிதான் வந்து நம்மளுக்கு நாம இப்படி நினைச்சது தவறு அப்படின்றதையும் உணர்றோங்க ஐயா. அப்ப வந்து உணர்ந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படிங்க கடந்து வருது ஒரு இடத்த அப்படிங்கறத அந்த இடம் இப்ப வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா. அதாவது உங்களுக்கு நாங்கெல்லாம் மாணவ பருவத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு சொல்லுவாங்க, மாணவ பருவத்தில் கல்லூரியில் படிக்கிற பொழுது, ஹாஸ்டலில் படிக்கிற பொழுது மாதந்தோறும் அப்பா பணம் அனுப்பணும். அப்போ தான் எங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், எங்கள் கை செலவு ஒன்றும். ஒரு வாரம் ஏதோ அவங்களால அடப்ப முடியாமல் எங்களுக்கு டிலே ஆகலாம். அந்த காலத்தில் மணி ஆர்டர் பண்ணுவாங்க, கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்போ யாராக இருந்தாலும் அப்பா மேலே கோவம் வரும். நாம் இங்கே தனியாக இருக்கிறோம், பணம் அனுப்பலேன்னு அந்த கோவம் இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க, அப்பா மேலே உனக்கு பணம் அனுப்பலேன்னு கோபம் இருக்கலாம், அங்கே என்ன நடந்ததோ, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியல, அதை பற்றி கவலைப்படாமல் இன்னும் நமக்கு பணம் அனுப்பலையே என்று கோபிப்பாய். அந்த கோபம் நியாயம்தான், ஏன்னா உனக்கும் கஷ்டம் இருக்குது. கோபம் நியாயமாக என்ன பண்ணணும், ஒரு கடிதம் எழுதுது, அப்பாவை பற்றி கோபமாக எழுதுது. அப்பா, நான் இங்கே படிச்சுட்டு இருக்கிறேன், என்னோட நினைவே உங்களுக்கு இல்லையா, ஒரு வாரம் ஆச்சு பணம் அனுப்பலையேன்னு ஏதோ நினைச்சதை எழுதிடு. முதல்ல இரவு உட்கார்ந்து கொண்டு கடிதம் எழுதி விடு, ஆனால் போஸ்ட் பண்ணாத, அப்பாவுக்கு இந்த அஞ்சல்ல போடாத, வச்சிரு, அப்படியே வச்சிரு. மறுநாள் காலையில எழுந்து படிச்சுப்பார், அப்ப நமக்கு புத்தி தெளியும். இல்லைன்னா ராத்திரி இப்படிலாம் எழுதிட்டோமே அப்பாவை பற்றி, அப்பா மேல இவ்வளவு கோச்சிட்டோமே என்று நீயே என்ன பண்ணுவே, அந்த காயத்தை கிழிச்சு போட்டுருவேன். எனவே கோபம் வரலாம், ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் உடனடியாக அதை செயல்படுத்திடாது. கோபம் வந்தா உனக்கு கடிதம் எழுதிடு,
ஆனால் அதை போஸ்ட் பண்ணாதன்வாங்க. அதே போலத்தான் நாமும் கூட கோபம் வந்தால் கோபப்படுங்க முதல்ல, ஆனால் இது போல செயல்படாதீங்க. கொஞ்சம் யோசித்தால் அந்த கோபம் கொஞ்ச நாட்டு போயிடும். அதான் 6 வரி சினம். நான் நெருப்பு உடனே சூடு ஆயிடுது இல்லையா, அது போல அது உடனே ஆறிவிடும். அதற்கு நம்மளோட அறிவு வேலை செய்யணும். அறிவை புகைத்து கொண்டு அவர் நம்ம பாரதியார் பாடுறார், சினமான தீ அறிவை புகைத்தலாலே திருலோக நாயகனை சினந்து சொன்னாய். பாஞ்சாலி சபதத்துல பீமன் என்ன பண்றான், திரௌபதியை பணம் வைத்துட்டேப்பா, அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, இங்க வந்து துச்சாதனன் இப்படி மானபங்கம் படுத்துறானே என்று தருவன் மேல கோபம் வருது பீமனுக்கு. பீமன் வந்து என்ன சொல்றான், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இடந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோன்றான். தருவன் தானே கையை பணை வச்சு ஆடினா சூதான்னா, அவன் கையை எரிப்பு வாடா, எட்ராது நெருப்ப கொண்டாடான்றான். எங்க துரியோதனுடைய அவையில தருமனை அப்படி திட்டுறான் பீமன். உடனே எழுந்து பீமன் அர்ஜுனன் பேசுறான், என்னடா பைத்தியகாரத்தனமா இருக்குது, யார் என்ன வார்த்தை சொன்னாய், மனமாறச் சொன்னாயா பீமா, என்ன வார்த்தை சொன்னாய், யாவர் முன்னே நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், உள்ள நமக்குள்ள எத்தனையோ இருக்கலாம், அண்ணனை போய் இப்படி பல பேர் முன்னில கௌரவர் முன்னால அவையில் இப்படி திட்டுறையே, இது மனமாற சொன்னாயா சொல்லிட்டு என்ன சொல்றாய், சினமான தீ அறிவை புகைத்தலாலே திருலோக நாயகனை சினந்து சொன்னாய். சினமான தீ நெருப்பு, சினம் என்று நெருப்பு அல்லவா, சேர்ந்தாரை கொல்லினார் வள்ளுவர். நெருப்பு எப்படி தன்னை சேர்ந்ததெல்லாம் கொளுத்து எரித்து விடுகிறதோ, அதுபோல் சினம் என்பது வந்தால் நம்மோடு இருக்கிற அத்தனை பேரும் எரித்துவிடும். சினமும் ஏமப்புனையை சுடும்னார் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். பாதுகாப்பா இருக்கிற உறவெல்லாம் தள்ளி வச்சிடும். கோபிக்காதீங்கன்ற, கோபம் கூடாதுன்ற. எனவே கோபம் வரலாம். நாம் என்ன துறையான்னா புத்தனா என்ன, கோபம் வரலாம், ஆனால் ஆக்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளை பொறுத்து தானே அது அமைதியா போயிடும். அதுதான் அறிவுள்ளதுன்னு அர்த்தம். சினமான தீ அறிவை புகைக்க கூடாதுன்றார். அறிவு நமக்கு இருக்கு இல்லையா, அந்த அறிவினாலே கொஞ்சம் யோசித்தால் நாம கோபித்தல் தப்பல்லவா என்று எண்ணம் போடும். அதெல்லாம் தான் உலக வாழ்க்கை. நம்ம படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், இவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டா அங்க போய் கோச்சிக்கிட்டா படிக்காத மாதிரி அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும் இல்லையா, நடைமுறைப்படுத்தணும் இல்லையா. சரிங்கய்யா, நல்ல விளக்கங்கய்யா. அடியன் வந்து எந்த ஒரு மனசுல ஒரு இது வந்தாலும் மகாபாரதத்துலதான் அதுல இருந்து மேற்கோள் எடுத்துக்கோங்க ஐயா. அதனால நீங்க சொன்னதும் ரொம்ப ஆப்டா இருந்ததுங்க ஐயா. ஆமா, மகாபாரதத்துடைய வருது, ஒரு இடம் வருது. ரொம்ப மகிழ்ச்சிமா. இன்னைக்குதான் முதல் வகுப்புங்கய்யா, இன்னைக்குதான் கேக்குறேங்கய்யா. யூடியூப்ல உங்க வகுப்பு கேட்பங்கய்யா. திருவாசக விளக்க உரை வந்து சிவபுராணத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேங்கய்யா. இன்னைக்கு நேர்முக வகுப்புல உங்களோட இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. திருவருட்கள் உங்களுக்கு எல்லாம் கூட வந்திருக்க தோழிவார்கள் எல்லாம் மகிழ்ச்சி. நன்றி. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம் விஜயமா, வணக்கம் திருவடி வணங்கிறேங்கய்யா. ஷாம்லா, சிவா, ஈஸ்வரி எல்லாருக்கும் வணக்கம். புதிதா வந்து சேர்ந்திருக்கின்ற அத்தனை ராஜாமணி பாலாமணி எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம், வியாழக்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். திருவடி வணங்கிறேங்கய்யா. வணக்கம். திருவடி வணக்கம்.